திங்கட்கிழமை மதிய சாப்பாடு பார்க்கலாமா? எப்போதும் போல் சலாத் ரெடி பண்ணியாச்சு. சுட சுட சோறு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கீரை வறுவல், அது கூடவே சொரைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறம் பல்லாரி பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு ஆம்லேட்டு போட்டாச்சு. இன்றைக்கி அடுப்பை கூட க்ளீன் பண்ணலை, பார்த்துருப்பீங்க. ஏன்னா என் வீட்டுக்காரு ஒரு 11:45க்கு ஃபோன் போட்டு, நான் இப்போ உடனே சாப்பிட வரேன், சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லாரு. நல்ல வேலைக்கு நான் இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி தோதுவா போச்சு. இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளோதான். சரியான வேலையில் அவரும் போனை போட்டு சொன்னாரா, இன்றைக்கி சாப்பிட்டுட்டு டூட்டி கிளம்புறாரு. அதனால் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு இருக்கிறேன். அந்த கேப்பில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த கீரை பொரியல் இருக்குல்ல, இது எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய செல்வி சிஸ்டர் தான். அவங்கக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன், கீரை வைக்கணும் போல் இருந்துச்சா, இதை பொரியல் பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்டேன்னா, அவங்க தான் சொன்னாங்க, பீகார் ஸ்டைலில் இந்த கீரை பொரியல் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த கீரை பொரியல் ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், போட்டலாம். அப்புறம் சுட சுட சோறு, இந்த கீரை பொரியல், இந்த பல்லாரி போட்ட ஆம்லேட்டு எல்லாத்தையும் சுட சுட வச்சு ஒரே பைட்டில் அடிச்சு விட்டோன்னே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி சாப்பாடு வேறு லெவல் டேஸ்ட்டு.